ஆண்டவருடைய மகா பரிசுத்தமும் உன்னதமான நாமம் இன்றும் என்றும் மைமைப்படுவதாக. எக்ஸோடஸ் டிவி அருளுரை துளிகள் வழியாக இந்த நல்ல வேளையில் உங்களை வாழ்த்துகிறோம். இது ஒரு ஆராதனை ஆயத்த சிந்தையாகும். அப்போஸ்தலனாகிய பவுல், கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து இவர்களுடைய வாழ்க்கையில் மரணத்தோடு சம்பந்தப்பட்ட ஒரு நிகழ்வை நாம் இன்றைக்கு ஆராதனைக்கு தியானிக்கலாம். இயேசு கிறிஸ்துவின் மரணத்திற்கும் அப்போஸ்தலனாகிய பவுலின் மரணத்திற்கும் இடையே ஏறத்தாழ 30 முதல் 35 ஆண்டுகள் இருக்கும் என்று நம்பப்படுகிறது. ஏறத்தாழ கிறிஸ்துவுக்கு பின் 64ஆம் ஆண்டு அப்போஸ்தலனாகிய பவுல் மரணத்தை தழுவினார். ஆனால் அப்போஸ்தலனாகிய பவுல் தன்னுடைய நிருபங்களில் எழுதும் போதெல்லாம் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய மரணத்தையும் அவருடைய உயிர்த்தெழுதலையும் கர்த்தருடைய பந்தியில் நினைவு கூற வேண்டும் என்று எழுதுகிறார். 2 வசனங்கள் நாம் அடிக்கடி சிந்திக்கக்கூடிய வசனங்கள். 1 கொரிந்தியர் 11:26 நீங்கள் இந்த அப்பத்தை புசித்து இந்த பாத்திரத்தில் பானம் பண்ணும் போதெல்லாம் கர்த்தர் வருமளவும் அவருடைய மரணத்தை தெரிவிக்கிறீர்கள். 2 தீமோத்தேயு 2ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம், தாவீதின் சந்ததியில் பிறந்த இயேசு கிறிஸ்து என் சுவிசேஷத்தின்படியே மரித்தோரில் இருந்து எழுப்பப்பட்டவர் என்று நினைத்துக்கொள். நினைவு கூற வேண்டிய ஆண்டவராயிருக்கிற இயேசு கிறிஸ்துவினுடைய மரணம், நினைவு கூறப்பட வேண்டிய ஆண்டவராயிருக்கிற இயேசு கிறிஸ்துவினுடைய உயிர்த்தெழுதல், நினைவு கூறப்பட வேண்டிய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய வருகை, இந்த பந்தியின் மூலமாக உலகத்திற்கு சபை வெளிப்படுத்துகிறது. ஆச்சரியமான தேவனுடைய நியமம். பாருங்கள், அப்போஸ்தலனாகிய பவுலுடைய ஊழிய காலங்களில் அவருக்கு ஏற்பட்டதான ஒரு சம்பவம் நாம் எல்லாரும் அறிந்திருக்கிறோம். அப்போஸ்தலர் 22ஆம் அதிகாரத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. அங்கே இவனை பூமியில் இருந்து அகற்ற வேண்டும் என்று கூறுகிறார்கள். சவுக்கால் அடிக்க வேண்டும் என்று கூறுகிறார்கள். வாரினால் அழுந்த கட்டினார்கள் என்று அப்போஸ்தலர் நடபடிகள் புத்தகம் 22, 24, 25 வசனங்களில் வாசிக்கிறோம். இவனை பூமியில் இருந்து அகற்ற வேண்டும், சவுக்கால் அடிக்க வேண்டும், வாரினால் அழுந்த கட்ட வேண்டும் என்று சொல்லிவிட்டு அவனிடத்தில் ஒரு கேள்வி கேட்கிறார்கள். அதுதான் அவனுடைய அந்த நிகழ்வில் ஒரு திருப்பு முனை. என்ன கேள்வி? நீ ரோமனா? உடனே அவன், பவுல், நான் ரோமன் தான் என்று பதில் கூறுகிறார். இப்பொழுதுதான் நடைபெற்ற சம்பவத்தை உங்களுக்கு ஞாபகப்படுத்துகிறேன். அப்போஸ்தலர் 22ஆம் அதிகாரம் 29, 30 அவனை அடித்து விசாரிக்கும்படி எத்தனமாயிருந்தவர்கள் உடனே அவனை விட்டு விட்டார்கள். சேனாபதி அவன் ரோமன் என்று அறிந்து அவனை கட்டுவித்ததற்காக பயந்தான். பவுலின் மேல் யூதராலே ஏற்படுத்தப்பட்ட குற்றம் இன்னதென்று நிச்சயமாய் அறிய விரும்பி அவன் மறுநாளிலே அவனை கட்டவிழ்த்து பிரதான ஆசாரியரையும் ஆலோசனை சங்கத்தார் அனைவரையும் கூடி வர கட்டளையிட்டு அவனை கூட்டிக் கொண்டு போய் அவர்களுக்கு முன்பாக நிறுத்தினான். பவுல் இந்த சம்பவத்தில் விடுதலையாக்கப்படுகிறான். காரணம் தெரியுமா? அவனிடம் கேட்கப்பட்ட கேள்வி, நீ ரோமனா? அவன் கொடுத்த பதில், ஆம், நான் ரோமன் தான். பவுல் விடுதலையானான். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய ஜீவியத்தில் நடைபெற்ற அநேக சம்பவங்களில் மிக முக்கியமான சம்பவம், இவனை சிலுவையில் அறையும் என்று கூக்குரல் இடுகிறார்கள். யோவான் 19:6 இயேசுவையோ வாரினால் அடிப்பித்தான் என்று மத்தேயு 27:26 வாசிக்கிறோம். சிவப்பான மேலங்கியை அவருக்கு உடுத்தி முள்முடியை பின்னி யூதருடைய ராஜாவே வாழ்க என்று அவரை வாழ்த்தி அவரை சிரசில் கோலால் அடித்து அவர் மேல் துப்பி முழங்கால் படியிட்டு அவரை வணங்கினார்கள் என்று மார்க்கு 15ஆம் அதிகாரத்தில் வாசிக்கிறோம். ஆனால் இப்பொழுது அப்போஸ்தலனாகிய பவுலிடத்தில் கேட்கப்பட்டது போல இங்கே இயேசு கிறிஸ்துவினிடத்தில் ஒரு கேள்வி கேட்கப்படுகிறது. அதுதான் இந்த ஆண்டவராயிருக்கிற இயேசு கிறிஸ்துவினுடைய மரணத்தில் ஒரு மிகப்பெரிய ஒரு திருப்பு முனை. என்ன கேள்வி? மார்க் 14:62 நீ ஸ்தோத்தரிக்கப்பட்ட தேவனுடைய குமாரனாகிய கிறிஸ்துதானா? அங்கு நீ ரோமனா
என்று கேட்கப்பட்டது. இங்கே நீ ஸ்தோத்தரிக்கப்பட்ட தேவனுடைய குமாரனாகிய கிறிஸ்து தானா? அந்த வார்த்தை மிக மிக ஆழமானது. இது தேவனை குறிக்கிறது. ஸ்தோத்தரிக்கப்பட்ட என்ற வார்த்தை தேவனுக்கு உகந்தது. உடனே ஆண்டவர் பதில் சொல்றார் 14:62. அதற்கு இயேசு, நான் அவர்தான், மனுஷகுமாரன் சர்வ வல்லவரின் வலது பார்சத்தில் வீற்றிருப்பதையும் வானத்தின் மேகங்கள் மேல் வருவதையும் நீங்கள் காண்பீர்கள் என்று சொன்னான். உடனே என்ன நடந்தது? அங்கு பவுல் விடுதலையாக்கப்பட்டான். இங்கு கிறிஸ்து மரணத்திற்கு பாத்திரரானார். மார்க்கு 14:63-64. பிரதான ஆசாரியன் இதை கேட்டவுடனே தன் வஸ்திரங்களை கிழித்து கொண்டு, இனி சாட்சிகள் நமக்கு வேண்டியதென்ன? தேவ தூஷணத்தை கேட்டீர்களே, உங்களுக்கு என்னமாய் தோன்றுகிறது என்றான். அதற்கு அவர்கள் எல்லாரும், இவன் மரணத்துக்கு பாத்திரனாயிருக்கிறான் என்று தீர்மானம் பண்ணினார்கள். காரணம் என்ன? ஒரே காரணம்தான். யோவான் 3:16. தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரன் ஆகிய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு அவரை தந்துருளி இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார். என ஆச்சரியமான தேவனுடைய அன்பு. இந்த தேவனுடைய அன்பு தான் கல்வாரி சிலுவையிலே அவரை விடுதலை செய்ய முடியாதபடி தேவன் எல்லாவற்றையும் தீர்மானித்தார். உங்களுடைய என்னுடைய ஆராதனை சிந்தை என்ன? நாளிலே ஆண்டவருடைய சமூகத்தில் ரோமர் 12:1 அவரை நாம் நினைவு கூறும் போது, அப்படி இருக்க சகோதரரே, நீங்கள் உங்கள் சரீரங்களை பரிசுத்தமும் தேவனுக்கு பிரியமான ஜீவ பலியாக ஒப்பு கொடுக்க வேண்டும் என்று தேவனுடைய இரக்கங்களை முன்னிட்டு உங்களை வேண்டிக் கொள்கிறேன். இதுவே நீங்கள் செய்யத்தக்க புத்தியுள்ள ஆராதனை, நினைவு கூறப்பட வேண்டிய ஆராதனை. உங்களுடைய சரீரங்கள் தேவனுக்கு பிரியமான ஜீவ பலி. அது புத்தியுள்ள ஆராதனை, நினைவு கூறப்படத்தக்க ஆராதனை. இந்த ஆராதனையில் தேவனை நாம் நினைவு கூறுவோம். நம்மையும் அவருடைய சமூகத்தில் நினைவு கூர்ந்து அவரிடத்தில் நம்மை ஒப்புக் கொடுப்போம். இதுவே நீங்கள் செய்யத்தக்க புத்தியுள்ள ஆராதனை. தேவன் இந்த சிந்தைகளை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.